என்னோட பேரு தாரணி. நான் ஐராவதநல்லூர்லேருந்து வரேன். நிர்மலா பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அன்பு கரங்கள் திட்டத்துக்கு கீழே என்னை பயனாளியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. மாதம் 2000 ரூபாய் தொகை என் படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த திட்டத்தை தீட்டிய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் தாய்மானோர் திட்டம் பசியோட பள்ளிக்கு எந்த மாணவரும் கூட வரக்கூடாது என்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட காலை உணவு திட்டத்துடைய விரிவாக்கம். அதற்கு தொடர்ந்து இன்று தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிக சிறப்பான இந்தியா நாட்டிலேயே ஒரு முன்மாதிரியான திட்டம் சென்னையில் அன்பு கரங்கள் திட்டம் என்ற பெயரில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் இந்த ஒரு திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க. திட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதன்படி சரிசுமாறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 குடும்பங்களில் குழந்தைகள் தாய் தந்தை இருவரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வருவது தெரிய வந்தது. இந்த குழந்தைகளுக்காக ஆரம்பித்த இந்த ஒரு சிறப்பான திட்டம் தான் அன்பு கரங்கள் திட்டம். ஒவ்வொரு குழந்தை கூட 18 வயது வரை வரவருக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் அவருடைய நேரடி வங்கி கணக்கில் வழங்கக்கூடிய சிறப்பான திட்டம். இந்த திட்டம் பள்ளி படிப்பு மட்டும் கிடையாது, கல்லூரிக்கு முக்கியமான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அவர்களே, இங்கே கலந்து கொள்ளும் மரியாதைக்குரிய மாநகராட்சி மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே மற்றும் அனைத்து அதிகாரிகளே, இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிறப்பாக இந்த திட்டத்தின் நன்மையை பற்றி கூறிய 3 பயனாளிகளுக்கும் என் பாராட்டுக்களையும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2016 முதல் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2019 தேர்தலில் எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தகவல் தொழில்நுட்பவியல் அணியோடைய ஆரம்பம் காலத்தில் செயலாளராக பணியாற்றி, எனவே அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பெரிய அளவில் பங்கு பெற்று, அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு தேர்தலிலும் அதே பொறுப்பிலிருந்து கழகத்துக்கு பல தேர்தல் பணிகள் செய்த அடிப்படையில் குறிப்பாக 3 திறன் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு தேவை என்று அன்றைக்கு கூறினேன். 1, அரசியலில் இருக்கவர்களுக்கு அக்கறையும் ஒரு மனித நேயமும் மிகவும் முக்கியம். அதான் இருக்கிறதுலேயே முக்கியமான குணம். யாரெல்லாம் எந்த வகையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்மை செய்யணும், அவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற குணம் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் நல்ல அரசியல்வாதிக்கு என்று கூறினேன். அடுத்த பசங்க சொல்லுங்க. அபர்ணா ஸ்ரீ ஆமா, இங்கே கூட்டம் இங்கே கூட்டம். அடுத்ததாக அபர்ணா ஸ்ரீ, அபர்ணா ஸ்ரீ, பானுப்பிரியா, மோகிதா ஸ்ரீ, அதிவீர்மா,
ஆத்தி கொண்டு வந்துருங்க.